சிஸ்டர் நான் வந்து சாரி டிராப்பிங் எல்லாம் பண்ணுவேன், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எப்படி அது ஒரு தொழிலா கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அட்டையே 120 ரூபா தான். ஆனா நான் வந்து ஏமாந்துட்டேன். 3 கிளிப்பு 300 ரூபான்னு சொல்லி வாங்கி நான் வந்து மேல பாக்ஸ் ஹோல்டிங்க்குன்னு தனி டேபிள் ஒண்ணு இருக்கு. ஆனா அது வாங்கல. அந்த டேபிள் மட்டும் 4000 சில்லற வந்துதா. அதனால நம்ம பின்னும் பிற்பாடு வாங்கிக்கலாம். இப்போதைக்கு அது சரி, வியாழனும் வெள்ளியும் இருப்பது தூரமில்ல. ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, நேத்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சாரி பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணி அதை கொரியர் போடும்போது எடுத்த vlog நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த இதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா சாரி எப்படி டிராப்பிங் பண்றதுன்னு வீடியோ போடுங்க, என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னென்ன திங்ஸ் எல்லாம் அதுக்கு தேவைப்படும் அப்படின்றத பத்தி தான் இந்த vlogல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஜி சொல்லு. போலாம் சொல்லு. போலாம். அம்மா தூக்கி காமிச்சிடறேன், இங்க உட்காரு. அம்மா கொடுக்க வாங்கி. ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் வந்து அயன் பண்றதுக்கு வந்து அந்த டேபிள் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். டேபிள் நான் வந்து லாஸ்டா காமிக்கிறேன். ஏன்னா தம்பி மடியில உட்காந்துருக்கானா, நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா அழுவான். அதனால நான் டேபிள் லாஸ்டா காமிக்கிறேன். சாரி டிராப்பிங் பண்றதுக்கு வந்து கிளிப்பு, இந்த கிளிப்பு 100 ரூபான்னு 3 கிளிப்பு 300 ரூபாய் நான் வாங்கினேன். செமினார் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த கிளிப்போட அட்டையே 120 ரூபா தான். ஆனா நான் வந்து ஏமாந்துட்டேன். 3 கிளிப்பு 300 ரூபான்னு சொல்லி வாங்கி நான் வந்து ஏமாந்துட்டேன். இதனால நீங்க வந்து செட்டா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 3 கிளிப்பு 300 ரூபான்னு சொல்லி நான் வந்து ஏமாந்துட்டேன். நீங்க வந்து செட்டா வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து இந்த அயன் பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இந்த அயன் பாக்ஸ்ல இருக்க பின்னு வந்து அந்த மாட்டுவோம் பாத்தீங்களா, அந்த பின்னு வந்து பெருசா இருந்தது. அதனால கர்வா வந்து இந்த அயன் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நார்மலா நம்ம வீட்டுல இருக்கிற அயன் பாக்ஸோட அந்த இதெல்லாம் சின்னதா தான் இருக்கும், இது கொஞ்சம் பெருசா. அதனால சுவிட்ச் பாக்ஸ் ஒண்ணு ரெடி பண்ணி கொடுத்தாரு. இது கர்வாவா ரெடி பண்ணி கொடுத்தது. அதுக்கடுத்து இந்த சாரி வைக்கிறதுக்கான பேப்பர். இந்த பேப்பர் வந்து அது எப்படி சொல்றதுன்னா, 1/2 கிலோ 90 ரூபாய் நான் வந்து வாங்கினேன். 180 ரூபாய் கிலோ. இது நான் 1/2 கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டேன். நம்ம தீர வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கடுத்து அயன் பாக்ஸ். மீனா எங்க வீட்டுல இந்த அயன் பாக்ஸ் எல்லாம் இல்ல, வீட்டுல இருக்க அயன் பாக்ஸ்ல அயன் பண்ணலாமா அப்படின்னு நீங்க வந்து கேட்பீங்க. அயன் பாக்ஸ்ல வந்து பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். எதுக்காக இந்த அயன் பாக்ஸ் அப்படின்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆகி ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். புரியுதுங்களா? அதுவே ஆஃப் ஆயிடும். இதே நார்மல் அயன் பாக்ஸ்னா நம்மளா ஆஃப் பண்ணாதான் உண்டு. நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு சேலை வாங்கி நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு யார் எவருனே தெரியாதவங்க நம்மளை நம்பி அந்த சேலையை நம்மளுக்கு வந்து சென்ட் பண்றாங்க. நம்ம ஏதோ ஒரு கவனத்துல லைட்டா தேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சில சேலை எல்லாம் சாஃப்ட் சில்க்லாம் ரொம்ப இதா இருக்கும். நம்ம வந்து அயன் பண்ணும்போது நார்மல் அயன் பாக்ஸ் அயன் பண்ணோம் அப்படின்னா அங்கக்குள்ள வச்ச உடனே ஹீட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா கருப்புகளை அந்த கருகி போன மாதிரி ஒரு மாதிரி கருப்பாயிரும். நார்மல் சேலை இருக்க கலரை விட அங்கக்குள்ள கொஞ்சம் கருப்பாயிரும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இது சேலைக்கு தகுந்த மாதிரியே இருக்கு. சில்க் சாரி, லைலான் சாரி இந்த மாதிரி தனித்தனியா இதுலயே இருக்கு. சில்க்குக்கு தனியா, காட்டனுக்கு தனியா, அப்புறம் இந்த போர்வை ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு தனித்தனியா இருக்கு. இதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகி ஆன் ஆயிடும். நான் என்ன கம்பெனி வாங்கியிருக்கேன் அப்படின்னா பிளிப்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து லைலானு, அதுக்கடுத்து சில்க், அதுக்கடுத்து வாழை கூலான்னு தெரியல, அதுக்கடுத்து காட்டனு, அதுக்கடுத்து இன்னொன்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து அது எப்படி சொல்றதுன்னா, சில்க் சாரி எல்லாம் இருக்குல்ல, ரொம்ப சாஃப்டா இருக்கும், இடுப்புல இருக்கவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேலைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வச்சுட்டு நம்ம அயன் பண்ணணும். அதுவே அந்த ஃபர்ஸ்ட்ல வைக்கிறதே ஹீட் அது ஆட்டோமேட்டிக்கா ஆகி அதுவும் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுது. அதுக்கடுத்து நேத்து பட்டு சேலை அவங்களுக்கு சென்ட் பண்ணும் போது நான் வந்து
காட்டன்ல வச்சுக்கிட்டேன். காட்டன் பட்டு சாரி இது பண்ணும்போது காட்டன்ல வச்சுக்கிட்டேன். அதுவா ஹீட் ஆகி அதுவா ஆஃப் ஆயிடுது. ரெண்டாவது ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அதுவா தண்ணி இந்த கீழே வந்து புகை வழியா வெளியே வந்துரும் சொல்லுவாங்க. இங்க எனக்குள்ள புகை மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா நம்மளா ஸ்ப்ரே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணிக்கிற தம்பி இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருக்கும். தண்ணி வந்து முன்னாடி வரும். இந்த புகையா இருக்கிறது வந்து நம்ம அயன் பண்ணும்போது கீழ் வழியா புகை வரும். இந்த துணியில வச்சோம்னா புகை வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி. இதனால நான் மூணு இந்த அயன் பாக்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் 3 பேத்துக்கு 6 சேலை பண்ணி கொடுத்துருக்கேன். 2 சேலை பண்ணி கொடுத்துருக்கேன். நல்லாதான் இருக்கு. அதனால நான் ஃபிளிப்ஸ் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியாது. மேம் கிட்ட கடைக்கு போயிட்டு மேம் கிட்ட போன் பண்ணி கேட்கும் போது மேம் சொன்னாங்க இந்த கம்பெனி நல்லா இருக்கு, இது யூஸ் பண்ணி பாரு அப்படின்னாங்க. உண்மையில நல்லாதான் இருக்கு. ரெண்டாவது நம்ம வச்சிருக்க அயன் பாக்ஸுக்கும் இந்த அயன் பாக்ஸுக்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட் அப்படின்னா, நம்ம வச்சிருக்க அயன் பாக்ஸ்ல கீழேயே எல்லாமே இருக்கும். இது முடிக்க இருக்கும். வீடு தம்பி ஒரு நிமிஷம் அம்மா தரேன். நம்ம வச்சிருக்க அயன் பாக்ஸுக்கு கீழே இது முடிக்க இருக்கும். நான் அது எப்படி சொல்றதா, என்னோட சாரி அந்த ரோஸ் கலர் சேலை கட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து லைட்டா முன்னாடி மட்டும் ஃபிளீட்டை மட்டும் அயன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்க ஃபிளீட்டை மட்டும் அயன் பண்ணும்போது இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, இது வந்து லைட்டா கிழிச்சு விட்டு பட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருந்துருச்சு. அதனாலதான் காசு பண்ணாலும் போயிட்டு போகுது அப்படின்ட்டு நான் அதை வந்து வாங்கிட்டேன். இது எவ்வளவுக்கு வாங்கினேன் அப்படின்னா 2800 ரூபாய் சொல்லி 2700 ரூபாய்க்கு சத்யா ஸ்டோர் ரூம்ல வந்து நான் வந்து வாங்கினேன். இந்த சொன்னேன் பாத்தீங்களா இந்த பென் வந்து பெருசா இருக்கும். நம்ம நார்மல் சுவிட்ச் பாக்ஸ்ல சேராது. நம்ம வீட்டுல இருக்க சின்ன சுவிட்ச் பாக்ஸ் தானே. இந்த சொருகிறது வந்து சின்னதா இருக்கும். இந்த ஓட்டை வந்து சின்னதா இருக்கும். அதனால கருவா வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. டேபிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் இந்த டேபிள். சேலை பாக்ஸ் ஹோல்டிங்க்குன்னு தனி டேபிள் ஒண்ணு இருக்கு. ஆனா அது வாங்கல. அந்த டேபிள் மட்டும் 4000 சில்லற வந்துதா. அதனால நம்ம பின்னும் பிற்பாடு வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த டேபிள் வந்து வாங்கியிருக்கோம். இந்த டேபிள் வந்து 1400 ரூபாய் சொல்லி 1300 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கினோம். சாதா டேபிள் தான். பொறுங்க, நான் உங்களுக்கு பேக் கேமரால காமிக்கிறேன். அந்த டேபிள் வந்து 4000 சில்லற வந்தனால அது எங்களால வாங்க முடியல அப்படின்ட்டு இந்த டேபிளே நம்ம வந்து வாங்கிக்கிட்டோம். போக போக காசு நம்ம சேலை டிராப்பிங் பண்ணி காசு சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த காசுல நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்ப இது வாங்கினதே எனக்கு 4500 சில்லற வந்துருச்சு. டேபிள் 1400, 2800 ரூபாய் அந்த அயன் பாக்ஸ், அதுக்கடுத்து அந்த கிளிப்பு, அதுக்கடுத்து சுவிட்ச் பாக்ஸ்ல இருந்து எல்லாமே சேர்த்து எனக்கு 4700 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. அதனால இந்த சாரி டிராப்பிங் பண்ணி அந்த காசை நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காசு சேர்றத வச்சுதான் சாரி டிராப்பிங் டேபிள் நான் வந்து வாங்க போறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, அக்கா சாரி டிராப்பிங் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. கண்டிப்பா நான் வந்து வீடியோ போடுறேன். போட மாட்டேன்னு சொல்ல, கண்டிப்பா நான் போடுவேன். நேத்து போட்டிருந்த வீடியோல நம்பர் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பர்சனலா. என்னன்னு பேசியிருந்தாங்க அப்படின்னா, சிஸ்டர் நான் வந்து சாரி டிராப்பிங் எல்லாம் பண்ணுவேன், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எப்படி அது ஒரு தொழிலா கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் உங்களுக்கு நேற்றே சொல்லிட்டேன். நான் இப்பயும் சொல்றேன், ஆன்லைன்ல பார்த்து நம்ம வந்து சாரி டிராப்பிங் மத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, பக்கத்துல ஏதாவது ஒரு பார்லர் இருந்துச்சுன்னா நீங்க போய் 2500 ரூபாய் 3000 ரூபாய்க்குள்ளதான் கேட்பாங்க. ஒன் டே கிளாஸ் தான். 3000 ரூபாய் கேட்க மாட்டாங்க, 2500 ரூபாய் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த காசு கொடுத்துட்டு நம்ம சாரி டிராப்பிங் அழகா நீட்டா சொல்லி கொடுப்பாங்க. நம்ம பழகுற மட்டும் வர சொல்லுவாங்க. ஒரு நாள்ல ஒரே நாள் நான் போற பார்லர் தான் சாரி டிராப்பிங் வந்திருந்தாங்க. 3 நாள் வந்துச்சு அந்த பொண்ணு. 3 நாள் வந்துட்டு அழகா நீட்டா சொல்லி கொடுத்தாங்க. அந்த பொண்ணுமே நல்லா புரிஞ்சுக்குச்சு. அதை வச்சு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் போயிட்டு இருக்க பார்லர் எங்க இருக்கு அப்படின்னா, ஸ்ரீமகா கல்யாண கொண்டாட்டம் ஆயுடு மஹால் ஆப்போசிட் ரவுண்ட் ரோட்ல இருக்கு இந்த பார்லரு. நம்ம செல்லுல பாக்குறதுக்கும் நம்ம போய் கத்துக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. நம்ம போய் ஆன்லைன்ல பாத்துட்டு நம்ம அங்க போய் நேர்ல பாக்கும்போதுதான் இன்னும் அவங்க அங்க அப்படி பண்ணாங்க மேம், இங்க இப்படி பண்றாங்களே நம்மளுக்கே தெரியும். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆன்லைன்ல நான் பார்த்துட்டு தான் தமிழா ஷோக்கு போகும்போது அந்த சேலையை நான் டிராப்பிங் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும். நாங்க பார்லர்ல போய் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணது தப்பு, இப்ப நம்ம நீட்டா பண்றோம் அப்படின்ற கான்பிடன்ஸ் எனக்கு வந்தது. அதனாலதான் நான் சொல்றேன், ஆன்லைன்ல பார்த்து பழகாதீங்க.
அவங்க சொல்லி கொடுக்கறது என்னமோ உண்மைதான், ஆனா அது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாது. நம்ம அவங்க எப்படி மடிக்கிறாங்க, நம்ம எப்படி மடிக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு தெளிவா நம்மளுக்கு புரிஞ்சிருக்காங்க. ஒரே டைம் பண்ணுவாங்க, நம்ம கேள்வியே கேட்க தேவையில்லை, நீங்க எப்படி அதை மடிச்சீங்கன்னு கேள்வியே கேட்க மாட்டோம். அவங்க மடிக்கும் போதே நம்மளுக்கு அது புரிஞ்சு போயிடும். அதனாலதான் நான் சொல்றேன், ஆன்லைன்ல பாக்குறது வேஸ்ட். நீங்க வந்து ஒரு பார்லர் பக்கத்துல ஏதாவது ஒரு பார்லர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க போய் பார்த்து பழகிக்கோங்க. சாரி ஷாப்பிங் வீடியோ நீங்க எப்பக்கா போடுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேக்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி டக்குனே நான் வந்து வீடியோ போடுறதுக்கு பாக்குறேன். அதுக்கடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.